என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி கடும் பசியோடு உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பிள்ளையிடம்தான் எனக்கான உணவு இருக்கிறது. இன்று இந்த பஞ்சமி இரவில் இந்த உணவை எனக்கு பெற்று கொடுப்பாயா? அல்லது வராகிதானே, இவளுக்கென்ன பசி, அதுவும் நம் வீட்டு பிள்ளையிடமிருந்து ஒரு பொருளை பிடுங்கி கொடுக்க முடியுமா என்று சொல்லி என்னை விட்டு விடுவாயா? என் பிள்ளைக்கு என்னை தெரியும், இந்த தாயினுடைய அன்பு தெரியும். அம்மா எதற்காக உன் முன்னால் வருகிறாள் என்ற எண்ணம் உனக்கு புரியும். அப்படி இருக்கும் பொழுது நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம், நான் உன்னிடம் கேட்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று புரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி முழுமையாக உனக்கு என்ன சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னிடத்தில் நின்று நான் உணரத் துடிக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியான முழுமையை தெளிவாக கொடுக்கும் என்பதனையும் மறக்கக்கூடாது. உன் தாயானவள் இந்த வராகி உன்னோடு நின்று பேசும் நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பொன்னான நேரங்களோ இல்லையோ, உன் தாயானவள் எனக்கு பொன்னான நேரங்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கென எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் பொன்னான நிமிடங்கள் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் இந்த தாயின் அன்பு உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நான் உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க எல்லா விஷயங்களும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த வராகி உன்னோடு துணை இருக்கும் இந்த நாள் முதல் உன்னோடு நான் பேச நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் இனி உனக்காக நான் வந்து சேர்கின்ற இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரங்களை நீ எதனாலும் சரியாக புரிந்து கொள்ள தொடங்கி விட்டாலே அது போதும். அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமும் உனக்கே என்று எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் இந்த வராகி உனக்கு கை கொடுத்து நிற்கும் இந்த நேரம் முழுக்க நீ ஒவ்வொன்றையும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உடனிருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக நான் கொடுக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ளாமல், என்னிடமிருந்து இதையெல்லாமும் பெற்றுக்கொள்ளாமல் நீ வேறெங்கும் சென்றுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வம் இருக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் உணர்கின்ற இந்த காலம் வரும்பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கானதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என்ன நடந்து விட்டது என்று எல்லாமும் தேடிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் இனியாவது புரிந்து கொள். அம்மா ஒன்றை கேட்கிறாள் என்றால் அதையும் குறிப்பிட்டு இவரிடமிருந்து பெற்றுக்கொடு என்று கேட்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்குரிய காரணம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அதற்குரிய தேவைகளை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் சொல்ல துடிக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் எப்பொழுதும் நீ கவனமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் நீ என்னை அடையாளம் கண்டு கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உதவும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களும் சரியான தருணத்தில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் எப்பொழுதும்
மிகுந்த நம்பிக்கையோடும் நீ வாழ்ந்து கொண்டும் இருக்க வேண்டும் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும். இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி தொடரும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைத்து விடாதே. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை அறிந்தும் என்னவென்று புரிந்தும் உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நீ சரியாக உணரும் இந்த பட்சத்தில் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். எத்தனை முறை நாம் என்னவாக இருக்கிறோம், ஏதுவாக இருக்கிறோம் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த காலம் முழுக்க உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் சில உண்மைகள் மறைந்து கிடக்கிறது. சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. விடியும் பொழுதில் சில விஷயங்கள் நடந்துவிட்டது என்றால் உனக்குள் இருக்கும் தேவையற்ற குழப்பங்கள் உன்னை விட்டு விலகிவிடும். உனக்குள் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி உடனிருக்கும் இந்த காலத்தை ஒட்டு மொத்தமாக நீ சரியாக தெரிந்து கொள்ளும்படி நான் இருக்கிறேன், உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அம்மா உனக்கென கொடுக்கும் இந்த காலம் வரும் பொழுது நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காது நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான யதார்த்தங்களை எல்லாமும் நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இந்த தெய்வம் உனக்கு சொல்லித் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல கவனமாக புரிந்து நடந்து கொள். ஆச்சரியப்படும்படியான விஷயங்கள் பல உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல நல்ல திருப்பங்களை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது. அம்மாவினுடைய பசிக்கும் இது ஒரு காரணம் என்றே சொல்லலாம். நான் எவ்வளவுதான் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்த நினைத்தாலும் ஒரு சில தடங்கல்கள் எப்பொழுதுமே உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையிடம் இருக்கின்ற ஒரு பொருள் இந்த தாய்க்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அது அந்த பிள்ளைக்கு தேவையற்றது என்பதனால் அதனை உடனடியாக பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு உன் அம்மா நான் வந்துவிட்டேன். வராகி நினைத்தது போல இந்த பொருள் மட்டும் இன்று எனக்கு கிடைத்து விட்டது என்றால், இந்த பஞ்சமி இரவில் இது எனக்கு கிடைத்து விட்டது என்றால் என் பசியும் தீர்ந்துவிடும், இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதும் நடந்துவிடும், உனக்கு மன அமைதியும் கிடைத்துவிடும். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் மன உறுதி உனக்கு கிடைத்துவிடும். உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உன்னை தேடித் தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி சொல்வது போல அது என்ன பொருள் என்று தெரிந்து கொள்ள இப்பொழுது என் பிள்ளைக்கு ஆர்வம் வந்துவிட்டது. ஏனென்றால் இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த பொருளை கொடுத்தால்தான் என்றால் நிச்சயமாக அதனை என் பிள்ளை உடனடியாக செய்ய துணிந்து விடுவாய். தனக்கு ஒன்று என்றால் கூட அதை செய்வதற்கு முன்வராத என் குழந்தை தன் பிள்ளைக்கோ அல்லது தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்கோ தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கோ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக நீ ஓடிச் செல்ல தயாராக இருக்கிறாய் அல்லவா? உடனடியாக ஓடிச் சென்று உதவி செய்ய நீ தயாராக இருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் இதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க இனி தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடத்தப்படும் இந்த விஷயங்களோடு நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் தாயானவள் நான் சொன்னது போல இந்த பிள்ளையினுடைய மனதில் இருக்கும் சில விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டிய நேரம். அவரிடமிருந்து நான் கேட்கின்ற உணவை பறித்து கொடுத்து விடு, அது போதும். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒரு மணி நேரம் அவர்களோடு அமர்ந்து அவர்களுக்கான நேரத்தை செலவிட்டு அவர்களோடு நீ பேச வேண்டும். நீ பேச பேச தானாகவே அந்த பிள்ளை அதனை எனக்கு கொடுத்து விடும். என் குழந்தையே, பொதுவாகவே தெய்வம் விரும்பி உண்வது எதிர்மறையான விஷயங்களை, தீய சக்திகளை, எதிர்மறையான ஆற்றல்களை.
அப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்கும் இந்த பிள்ளையிடம் இருக்கும் எதிர்மறையான விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக என்னவென்று நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக என்னவென்று இதற்கு ஒரு முடிவினை நாம் பெற வேண்டும். ஒவ்வொன்றாக நாம் உணரத் துடிக்கும் இந்த நேரம், இந்த வராகி நான் சொல்வது போல இந்த பிள்ளையிடம் 1 மணி நேரம் நீ செலவிட்டால் போதும். அந்த பிள்ளையின் மனதில் இருக்கும் தேவையற்ற பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளையை விட்டு விலகிச் செல்லும். அதை நான் எனக்கு உணவாக எடுத்துக்கொள்வேன். எப்படி நீ பேசப் போகிறாய் தெரியுமா? உண்மையாகவே அவர்களுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், அவர்கள் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி சொல்லிவிட்ட இந்த வார்த்தைகளில் உன் மனதில் தோன்றும் பல உண்மைகளுக்கு நிச்சயமாக நீ முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உனக்குள் இருக்கும் பல நம்பிக்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நான் கொடுக்க நினைப்பதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கு உன்னை சுற்றி வந்து நான் கொடுக்கும் இந்த விஷயங்களோடு பல உண்மைகளும் பல நன்மைகளும் உன்னை தேடி வந்து உனக்கே என்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. இந்த வராகி சொல்லச் சொல்ல உனக்கு எல்லாம் சரியாக நடந்து விட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த காலமும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நம் பிள்ளைகளின் மனதில் பல எதிர்மறையான விஷயங்கள் குடிகொண்டிருக்கிறது. பல எதிர்மறையான தேவைகள் அவர்கள் மனதில் இருக்கின்றது. தேவையில்லாத நபர்களினுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறது. இதனை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்கு கொடுக்கும் இது போன்ற விஷயங்களில் இருக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் இது போன்ற காலங்கள் நமக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், அம்மா உனக்கு தருவதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக உனக்கு எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளில் உனக்கு என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இனி உனக்கே என்று தெளிவான உண்மைகளை சரியாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலமும் நான் உனக்கு துணை இருப்பதை நீ புரிந்து கொள். எந்த நேரமும் நான் உனக்கு உடன் வருவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள். நடத்தி கொடுக்கப்படும் விஷயங்களோடு உனக்கு நடக்கும் நன்மைகளை அம்மா எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று வெளிச்சம் போட்டு காட்டுவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலம் நீ என்ன வேண்டி நின்றாயோ, நீ எதை விரும்பி நின்றாயோ அதை எல்லாமும் சரியான மனப்புரிதலோடு நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் தாயினுடைய அன்போடும் அரவணைப்போடும் நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கு என்ன கிடைக்க வேண்டி இருக்கிறதோ, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர வேண்டி இருக்கிறதோ அதை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்ற தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் இது போன்ற விஷயங்களை நீ ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு நடக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை அறிந்த பிறகுதான் அம்மா உன்னோடு பேச துடித்து கொண்டிருக்கிறேன்.
இத்தனை நாளும் என் பிள்ளை சொல்லி இருக்கும் பல விஷயங்களோடு இனி உனக்கு நடத்தப்பட காத்திருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். மனமுடைந்து விடாமல் உன் தேவைகளை எப்பொழுதும் புரிந்து கொள். தெய்வம் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கும் தீய விஷயங்களை வெளியேற்ற தயாராகி விட்டது என்றால் முதலில் நீ செய்ய வேண்டிய காரியம் உன்னை சுற்றி நடக்கும் பல தீமைகளை வேறறுத்து உன்னை சூழ்ந்து வரும் பல உண்மைகளுக்கு நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. பிள்ளைகளினுடைய மனதில் தேவையில்லாத விஷயங்கள் குடிபுகிறது என்றால் நல்ல விஷயங்கள் அவர்களை தேடிச் செல்ல இங்கு நேரம் போதவில்லை என்றுதானே அர்த்தம். நல்ல விஷயங்கள் அவர்களை பெரிதாக சென்று சேரவில்லை என்பதுதானே அர்த்தம். இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால், இதையெல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்காக இந்த தாயினுடைய அன்பு உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க நான் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாமும் தர நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஏற்ற ஒவ்வொரு பதிலையும் கொடுப்பது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். பல நன்மைகளினால் இந்த வாழ்க்கையை இனி என் பிள்ளை நீ செதுக்கப் போகிறாய். உன்னை தேடி வரும் பல உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ முழுமையாக உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. இத்தனை நாளும் நான் பட்ட ஒவ்வொரு சோதனைகளும் வேதனைகளும் போதும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இனி எல்லாமுமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயின் அன்பு தொடர்வது போல இனி எல்லா விஷயங்களும் உன்னை நம்பிக்கையோடு தொடரட்டும். உனக்கான விருப்பங்களை எல்லாமும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளையை தேடி வந்த பல கஷ்டங்கள் இனி ஒன்றுமில்லாமல் போகத்தான் போகிறது. உன்னை தொடர்ந்து வந்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை உனக்கு தரத்தான் போகிறது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் உணர்ந்து நீ நிச்சயமான ஒரு நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணத்தோடு உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை நீ தெரிந்து கொண்டாயானால் ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல நிலையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையையும் நீ உன் வசமாக்கி விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி இருக்க இனி எதற்கும் நீ கலங்காதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் எதற்காகவும் என் பிள்ளை நீ தயங்காதே. நான் இருக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வரும் இது போன்ற நேரங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் உன் வசமாக பெற்றுக்கொள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உடனிருக்கும் தெய்வத்தை உணர்ந்து கொள்ளும் நேரம் இந்த தாயின் அன்பிற்கு எல்லாமுமே சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் தேற்றி விடுகிறேன் என்பதனை புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் மாற்றுகிறேன் என்பதனை புரிந்து கொள். இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் முழுமையான விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இனி நீ சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் நீ நடத்தும் ஒவ்வொரு உண்மைகளினாலும் உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியாக உன்னை தொடர வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனை நேரமும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற வரை உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.